10 சப்பாத்தி சாப்பிட்டாலும் பத்தாது. இந்த மாதிரி சுவையாக செய்து பாருங்கள். அதுக்கு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்து இதை வானலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இது மாதிரி லைட்டாக செவந்து வந்ததும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஃப்ரை பண்ணல இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்க பார்த்தே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கங்க. இதோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு இதோட 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக புளிப்பான தயிராக சேர்த்து கலந்துக்கங்க. தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. அப்போ தான் திரி ஆகாமல் இருக்கும். தயிர் சேர்த்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்ல மணமான சுவையான